ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமாற வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைனப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, துலாம் இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அதிசாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? அதிசாரம்னா ஏன் ரொம்ப முக்கியத்துவம்? அதை பத்தி சொல்லுங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு 2 ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கிரகங்களுடைய முன்னோக்கி நகர்வு, கிரகங்களுடைய பின்னோக்கி நகர்வு. முன்னோக்கி நகர்வு அதிசாரம் சொல்றாங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னோக்கி நகர்வு அப்படின்னா அங்க பிளான் போர்ஷன்ல ஏதாவது முன்னாடி நகருதா இல்ல பின்னாடி நகருதானா? இல்ல. அப்ப கிரகங்கள் எப்பவுமே அதனுடைய பாதையில போயிட்டே இருப்பாங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி போன மாதிரி பின்னாடி போன மாதிரி தெரியுது. உதாரணமாக நம்ம ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா, பேருந்துல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம பேருந்து மூவார மாதிரி இருக்கும், ஆனா போகாது. அது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஆமா, அது போல இது வந்து இருக்கும். அதுதான் இந்த அதிசார வக்ரம். பின்னோக்கி நகர்வு போல இருப்பது வக்ரமும், முன்னோக்கி நகர்வு போல இருப்பது அதிசாரமும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப பலன் இருக்குங்களா ஐயா? என்னங்க பலன் நம்ம எப்படி இருக்கு? அதான் இதுல எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது. குறிப்பாக இந்த நகர்வு போல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்போ பூமிக்கு ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட இடத்துல இருக்கு. அதான் விஷயம். பூமிக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குருவுக்கு நம்ம பலன் பார்க்கல, நம்ம சூரியனுக்கு பலன் பார்க்கல, நம்ம செவ்வாய்க்கான பலனை பார்க்கல, பூமிக்கான பலனை தானே பார்க்கணும். பூமிக்கும் குரு கிரகத்திற்கும் உண்டான தொடர்பு, அதனுடைய கதிர்வீச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறிப்பாக குருஸ்தலம் அப்படின்னு நிறைய தலங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான குருஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான். அங்க திருச்செந்தூர் முருகனே குரு. திருச்செந்தூர்ல நவக்கிரகங்கள் கிடையாது, நீங்க வந்து கோள்கள் கிடையாது, சனீஸ்வர பகவான் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அது அத்தனையுமே முருகராக இருக்காரு. முருகனே குருவாக இருக்கக்கூடிய இடம். முருகர் கையில பூ வச்சிருப்பாரு, ருத்ராஜ மாலை ஜபமாலை வச்சிருப்பாரு. அப்போ ஜப குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பிளானட்டுக்கு ஒப்பான குருவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ அங்க போகும்பொழுது குருவோட அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த அந்த இடத்துல குரு கிரகத்திற்கான அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து நிறைய வருது அப்படின்னு அர்த்தம். அதை பொறுத்து தான் நம்ம குச்சனூரா அங்க சனீஸ்வரனுக்கானது. இது மாதிரி அங்கங்க நம்ம முன்னோர்கள் அந்த திருத்தலத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அது கிடைக்கும். அது போல பூமிக்கு குரு கிரகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு கால அளவுங்கிறது தற்போது கொஞ்சம் மாறுபாட்டோடு இருக்கும். அப்போ அதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. இப்போ குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம் நடைபெற வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பழகக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதகம் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவ கிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டிஏ பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை,
அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு 2 பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றாரு. சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் அவனை மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதுவரை எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு தயார் பண்ணி உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாத்தியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நம்மள என்ன வீணா பொண்ணு சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லி தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடை கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டாங்க, கோயில் வாசல் இருப்பாங்க, கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவாங்க. இது குருவோடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கிறனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துராதா, ஜாதகம் தூக்குறதே கையில, அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க. அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்கயா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நான் பார்த்துடலாம். கும்ப ராசி 6ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. எந்த வித பலன்கள் தராருங்க? கடினமான உழைப்பு, போராடி வெல்லக்கூடிய ஒரு குணம் மற்றும் அசாத்தியமான தைரியம், இது எல்லாமே கும்பராசிக்கு உரித்தான ஒரு கேரக்டர். இந்த ராசிக்கு அதிசார குரு பயிற்சியானது 18/10/2025 ராத்திரி 7:47 PM பிற்பகல நடக்க இருக்கு. இந்த அதிசார குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு அதிசார குரு பயிற்சியானது 6ல குரு வருது. பண நெருக்கடி, மன நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, கடன், ஆமா கடன், வம்பு வழக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸ் ஆகக்கூடிய டைம். இருந்தாலும் நமக்கு யாருன்னு அது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பண நெருக்கடி வருதுன்னா ஏன் வருது நமக்கு? நம்ம அந்த போன மாசம் கொஞ்சம் கருத்து இல்லாம செலவு பண்ணிவிட்டோம், இப்ப வருது, இல்லைன்னா அப்ப நம்ம அதை பண்ணிட்டோம், இப்ப வருது. சில பேர் ஏன் அப்படின்னு ஒரு குவாலிட்டி, அந்த கிளாரிட்டி இல்லாம இருப்பாங்க. ஏன் எனக்கு அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சாவே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ அந்த கிளாரிட்டி இப்ப கிடைக்கும். அதே போல அதீதமான கோவம் வரும், ஏதுன்னு தெரியாம ஒரு டென்ஷனாக எதுவும் பேசாத, வீட்டுல உள்ள என்ட்ராகும் போது யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு உள்ள என்ட்ரா வர ராசியெல்லாம் கும்பராசி தான். குடும்ப உறவுகள் மீது அதீதமான கோபங்கள் வரக்கூடிய ஒரு டைம், அதீதமான ப்ரெஷர் வரக்கூடிய டைம். கும்பராசிக்காரர்கள் வேலையில் இருந்தாங்கன்னா ஜாஸ்தி ப்ரெஷர் வரும். இப்போ இந்த டார்கெட்டை பண்ணு, அந்த டார்கெட்டை பண்ணு, இல்ல ஃப்ரீலேண்ட் அப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க 9 மணி நேரம் வந்துடணும் அப்படின்னு சொல்ற டைம். அதுக்கப்புறமா மேலதிகாரம் மூலமா சின்ன சின்ன ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வரும். அது மட்டும் இல்லாம நெடுநாளாக இந்த கடன்ல அவதிப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது கடன் சார்ந்த ஒரு விடுவு காலம் இந்த 48 நாள்ல பாதியில பிறக்கும்னே சொல்லலாம். கொஞ்சம் படிப்படியா கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகளும் கும்பராசிகளுக்கு கட்டாயம் உண்டு. அதே போல கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை கட்டாயம் தவிர்க்கணும். ஒரு கையில இருந்து ஒரு சோஃபா வாங்குறேன், இல்ல வீட்டுக்கு இப்ப நான் ஒரு 2 ஏசி போடுறேன், ஆடு ஒரு ஏசி இருக்கும், ஹாலுக்கு எல்லாம் சேர்த்து 2 ஏசி போட்டு விடுறேன், அப்படி மாதிரி எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் செலவு பண்றதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய செலவுகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வண்டி வாகனத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் 5 பேர் தான் நம்ம ஃபேமிலி எல்லாரும், எல்லாம் சரி ஏறுங்க வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாகனத்துல போறது, பைக்ல இது மாதிரி போறது, ஹெல்மெட் இல்லாம போறது, சாலை விதிகளை பின்பற்றாமல் நம்ம வாகனங்களை ஓட்டுவது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய டைம். அதே போல தடங்கள் பட்டிருக்கக்கூடிய, ரொம்ப நமக்கு ட்ரபிளா இருக்கக்கூடிய, தடங்கள் பட்டிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வந்துட்டா பறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கோல்டன் டைம் இப்போ வரும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட சம்பத்துக்கெல்லாம் கைக்கூலி வர டைம். ஏதாவது பேமெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ், அது எங்கேயாச்சும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க தொகை வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு தடங்கள், அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதா ஒரு தடங்கள் இருக்கு, ஒரு நமக்கு இது கொஞ்சம் கிளாரிட்டியா எனக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு தடங்கள் நிவர்த்தி எல்லாமே இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு கோல்டன் டைம் தான் கும்பராசிக்கு. இருந்தாலும் கூட விரயங்கள்ல, பணத்துல, எக்ஸ்பென்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உடல் உபாதைகளை கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பல்லு உபத்திரம்லாம் கட்டாயம் வர டைம் இது. பல்லு சார்ந்த உபத்திரம், ஈர்வலி, பல்லு வலி, பல்லாஸ்பத்திரி போறது, இதெல்லாம் 100% வரும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் எலும்பு சார்ந்த உபத்திரங்கள் வர டைம். இவர்களுக்கு வந்து வாயு சார்ந்த உபத்திரமும் சேர்ந்து வருங்க. வாயு, நமக்கு கேஸ் ட்ரபிள், இது சார்ந்த உபத்திரங்களும், இனப்பெருக்க உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்பு சார்ந்த தொற்றுக்கள், அது போல இடங்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு அரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தொந்தரவுகளை சின்னதாக கொடுக்கும். 2 முறை குளியல் போட்டுக்கிறது நல்லது. வாரத்துல ஒரு டைம் உப்பு குளியல், உப்பு ஒரு 1/2 கல்லு புடைச்சு போட்டு, கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டீடாக்ஸ் ஆகும், நம்ம உடம்பு வந்து சுத்தியாகும். 2வது திருஷ்டி நிறைய இருந்தாலும் போகும். அதே போல தடங்கல்கள்லாம் போகும், நமக்கு கொஞ்சம் ஒரு புஷ்டியாகும், கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பாங்க. எண்ணெய் குளியிலுமே நல்ல பலனை இவர்களுக்கு தரும். அதே போல தொழில் செய்வர்கள் வேலை வாழ்வு விஷயத்துல, ஒரு வேலையாள் நம்மகிட்ட கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு 50 வேலை செய்யறாங்கன்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள்ட்ட பணம் கொடுத்து விடுறது, அவங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டு சொல்றது எல்லாமே ரொம்ப கவனமா இருக்கணும். மனக்கசு வந்துடும். சரி, ஏதோ அவன் தெரியாம பாக்கெட் 10 ரூபா வச்சிருப்பான், இவன் அது ஒரு பிரச்சனையா பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லையா. வேலையாள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு டைம் கும்பராசிக்காரர்களுக்கு. அதிக உடல் சோர்வு, ரத்த அணுக்கள் குறைவது, அதே போல ஹீமோகுளோபின் குறைவது, ஆக்சிஜன் லெவல் பிளட்ல குறையிறது, கொட்டாய் விட்டுட்டே இருக்கிறது. கோயில்ல போய் சுவாமி கும்பிட்ட சாமி கொட்டாயா வருது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்போ கும்பராசிக்காரர்லாம் இயற்கையா வரும். காலையில இருந்து சொல்லும் போதே வரும். காலையில மதியம் எந்திரிச்சா வரும். காலைல எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சா அப்படிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சாலும் திருப்பி தூங்கணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் பேசாம ஒரு மணி நேரம் தூங்குவோம், அப்புறம் மீதி என்னன்னு பேசிக்கும் அப்படின்னு தோணும். பாதச்சனியா போறனாலே ஒரு காரணம். அது ஒரு காரணம். அது ஒரு காரணம். 2வது பாத்தீங்கன்னா, இந்த குரு 6ல வரும்போது கொஞ்சம் அந்த லேசினஸ், கொஞ்சம் டயர்ட்னஸ். எதிரிகள் இந்த நேரத்துல உருவாகுங்களா? எதிரிகள் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உருவாவார்கள். எதிரிகளுடைய யார் அப்படின்னு கண்ணுக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து இந்த டைம் இதுதான் ரொம்ப ஒரு கோல்டன் டைமா நான் பாக்குறேன். காரணம், எதிரிகள் புதுசாக உருவானாலுமே, இல்ல பல எதிரிகள் இருந்தாலுமே யாருன்னு தெரியும் பல பேர் இருப்பான். சொந்தக்காரனே அல்லது அவன் கூட இருக்க நண்பனே பல பேருக்கு சூனி வைக்கிறவனா பல பேர் இருப்பான். ஏன்னா யாரும் தெரியாது இல்லையா. எனக்கு ஏதோ என்னன்னு தெரியல, வியாபாரம் ஆக மாட்டேங்குது, இல்ல வியாபாரம்லாம் ஆகுது, தினமும் சேல்ஸ் ஆகுது, பணம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்கு. வேலையாள மிஸ்டேக் நடக்கலாம், இல்ல இருக்க ஆள்ற மிஸ்டேக், நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கலாம். ஏதோ ஒரு என்னன்னு தெரியல, நமக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணக்கூடிய பல கும்பராசிக்காரர்களுக்கு எதனால சரியில்லை அப்படிங்கிறத தெளிவா மேப்பிங் ஆயிடும். குரு வந்து அதை காட்டிடுவார். யார் நல்லவர் யார் கெட்டவர் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். அப்படியே நம்ம குறும்படம் போடுறாங்க இல்லையா பல இதெல்லாம், அது மாதிரி குறும்படம் போடுவாரு குரு பகவான். அதே போல நமக்கு உறவுகள்லையுமே நிறைய குறும்படம் ஓடும். உறவுகள் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை வரும். இப்ப அப்கமிங்ஸ்ல போய் சொந்தக்காரங்கிட்ட போய் ஒரு கல்யாணம்னு போயிட்டு வந்தா வரும்போது நம்ம பாட்டுக்கு தனியா வரணும், அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். ஒய்ஃபோடவே, கணவன் மனைவியே வண்டியில் ஏறி ஒன்னா போனாங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆள் பேசாம தான் ஒரு சண்டை போட்டே வருவாங்க. காலையில் கோயிலுக்கு போறாங்கன்னா போகும்போது எல்லாம் ஜம்முன்னு போறாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆள் அவர் பாட்டு வண்டி ஓட்டிட்டு வருவார், இன்னொருத்தையும் அவங்க பாட்டுக்கு ரோட்டை பார்த்துட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு உறவு சம்பந்தப்பட்ட சிக்கலையும் கொடுக்கும், பணச்சிக்கலை கொடுக்கும், மன நெருக்கடியை கொடுக்கும், மன குழப்பத்தை கொடுக்கும், சத்துரு சம்பந்த உபாதைகளை கொடுக்கும். அப்ப நல்லது என்னதான் கொடுக்கும்? இது நல்லது அப்படின்னா இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டமும், அதே போல சிறத்தன்மையான சொத்துக்கள் அமையறதுல ஒரு நல்ல காலகட்டமும், ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமும், அதே போல கடன்களை இந்த குரு இந்த 48 நாளுடைய பிற்பகுதியில கடன்களை அடைப்பதற்கான ஒரு விடுவிகாலம் பிறக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும் இந்த டைம்ல இவர்களுக்கு பிறக்கும். அதே போல இந்த பாவசனி வேற இருக்கு இல்லையா, இந்த 48 நாள் இந்த 6 வரக்கூடிய குரு அப்படிங்கிறது இந்த 48 நாள் முடிந்த பின்னாடி நல்ல பலனும். பெரிய பெரிய முடிவுகள்ல நான் வந்து எடுக்க வேண்டாம். 100% பெரிய முடிவு எடுத்தோம்னா இந்த டைம் ஒரு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல தொழில் ரீதியான எக்ஸ்டென்ஷனுமே கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணணும். ஏதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுத்திருந்து பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அதான் இந்த கோபம் வர்றது பிளஸ் வந்து அதீதமான ஒரு உறவுகள் மேல அதீத கோபத்தை காட்டுவது, நம்ம நெருங்கிய பழக்க வழக்கங்களை கோபத்தை காட்டுறதுலாம் இப்ப கூடாது. ஏன்னா நல்ல நாள்லயே இப்ப அவங்க கூட பிரச்சனை வரும், சண்டை வரும். சும்மா இருந்தாவே அவங்க பண்ற ஏதோ ஒன்று விருட்டுட்டா
அது நம்ம சண்டை போட்டுருவோம். அப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. இருந்தாலும் கூட இந்த டைம்ல தினமும் காலையில கந்தசஷ்டி கோஷம் கேட்க, காலைல எழுந்திரிச்சோன்னா கந்தசஷ்டி துதிப்போருக்கு வல்வினை போம் அப்படின்னு அந்த டேவை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் 48 நாள் கேரண்டியா கிடைக்கும். நம்ம ஜாதகத்தெல்லாம் தூக்கி மஞ்சள் பையில போட்டுட்டு நம்மளையும் முருகண்ட சரணாகதி பண்ணிட்டு ஹாப்பியா லைஃப் ரன் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் வராது. கந்தசஷ்டி கவசம் உங்களை காக்கும், உங்கள் குடும்பத்தையும் காக்கும், உங்க தொழிலை காக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகள் கைகூடி வரும். நமக்கு எல்லாருக்கும் மேல கருணாமூர்த்தின்னு இருக்கார், கண்டிப்பா அவர் கட்டாயம் காப்பாற்றுவாரு. அதே போல இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னா இவர்களுக்கு மண்மனை, வீடு, சிறு சேமிப்புகள் செய்வது, கடன்களை ஓர்ஸ் பண்றது, கடனை அடைப்பதற்கான வழிகளை ஏற்பாடு செய்து கொள்வது உள்ளிட்ட சம்பத்துகள் எல்லாம் இந்த டைம்ல நிச்சயமா கைகூடி வரும். போன இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இருந்த இந்த ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் இந்த டைம்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே போல அதுல ஏற்படக்கூடிய பல்வேறு கடன் அமைப்புகள், உடல் ரீதியான உபாதைகள், நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள், சிறு சிறு விபத்துக்கள், வண்டிவான சம்பந்தப்பட்ட டேமேஜ், இருந்த இடமே அடமானம் இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ், அதை விற்கக்கூடிய சூழல், பூரிய சொத்துல பிரச்சனை, சொந்தக்காரங்கிட்ட வாக்குவாதம், பல்வேறு பிரச்சனைகள்லாம் பல சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்லாம் அனுபவிச்ச பல கும்பராசி என்பவர்கள் தற்போது விடுவிகாலம் பிறக்கும் இந்த பாவசனிலையும். அதே போல இந்த குரு அமைப்புங்கிறதுக்குமே அதுல இல்லாம ஒரு ஹீல் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது, யார் நமக்கு பிரச்சனை செய்தார்கள், அவர்கள் யாரு, அப்போ நம்ம அவர்கிட்ட எப்படி விலக்கி இருக்கலாம், நம்ம தொழில் ஏன் ஓடல, எதனால ஓடல, என்னென்ன மாதிரி ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்கு, அதுக்கு அடுத்து எப்படி அது வழி, அதுக்கு ஒரு ஆள் வருவார் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார், இதை பண்ணுங்க சாமி, இது நல்லா, இதை பண்ணுங்க தம்பி, நல்லா இருக்கும், இப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி குலதெய்வ கோயில்ல போய் வெள்ளை பொங்கல் வச்சு, அந்த வெள்ளை பொங்கல் சொல்லுவாங்க, பச்சரிசி பொங்கல் வச்சு வழிபாடு செய்து வந்தாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். உங்களுக்கு குலதெய்வ கோயில்ல போயிட்டு வெள்ளை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன மனக்குறையோ அதை சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத குலதெய்வமே உங்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான டைம். இந்த டைமை குலதெய்வ வழிபாட்டின் செலுத்துவதில் பெரிய குரோத் நீங்க பார்க்க முடியும். அதே போல குலதெய்வ சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் செய்து வர பெரிய வளர்ச்சியும் இவர்கள் பார்க்க முடியும். குலதெய்வ சம்பந்த வழிபாடு செய்தால் பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு கட்டாயம் உண்டு. அந்த குலதெய்வ கோயில் சரணாகதி ஆவதும், ரெண்டாவது கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் இவர்களை இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஏன்னா இப்ப இருக்க டைம் இது கடந்த காலகட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப பரவாயில்லதான், இருந்தாலும் நிரந்தரமான தீர்வு. கடன் பிரச்சனை நிரந்தரமா க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு நமக்கு நிரந்தரமா நல்ல வருமானம் வரணும், சர்ப்ளஸான இன்கம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரி நிரந்தர தீர்வு, வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதுக்கு ஸ்டாண்டா எது எனக்கு கிடைக்கும், நான் நிறைய பக்கம் 4-5 பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எது எனக்குன்னு ஒரு வேலை இங்க இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும், நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படி நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் கும்பத்துக்கு. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கணக்கில் இறுதியா பார்க்கக்கூடிய மீனராசி பத்தி பேசுவாங்க. நன்றி. நன்றி.